வெல்கம் டு அவர் HMI vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கேமிங் vlog. என்னோட கமெண்டேட்டர் பார்த்தீங்கன்னா மேம்போ, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வாங்க இப்போ கேம் விளையாட போகலாம். ஆமாம், மூஞ்சி தெரியுது, ஹாய் சொல்கிறேன். என் பேர் பார்த்தீங்கன்னா மோம்போ, இவங்க பேர் ஆசினி. வாங்க ரொம்ப பேசாமல் நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற HMI vlogsல கேமிங் vlogs டூம் ரைடர் டெஃபினேட்டிவ் எடிஷன். இது பார்த்தீங்கன்னா பழைய டூம் ரைடருக்கு எதுவுமே ரீமாஸ்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சரி வாங்க கேம் எப்படி கேமுக்குள்ளே போகலாம். வீலாக்ஸ்னால் ஊர் மட்டும் தான் சுற்றுறோமா, இதையும் சுற்றுவோம். நியூ கேம்ஸு எங்கே நியூ கேம்ஸுங்க எக்ஸ்ட்ரா விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா ஹாசினி. ஈஸியில் வச்சுக்கிறேன். ஈஸியாக நாங்கள் நார்மலாக தாங்க வைங்க. ஏன் நார்மல் சப்டைட்டில் வரல, இவ்வளோ பண்ணி கடைசியில் சப்டைட்டில் வந்துட்டேன். இதுதான் நம்ம லாரா கிராஃப்ட். யார் சொல்லுங்க? லாரானா யார்? ஹீரோயின். ஹீரோயின் கேமோட ஹீரோயினுங்க. சவுத் ட்ராகன் ஜப்பான் எண்டூரன்ஸ் எக்ஸ்பெடிஷன் டே 23 மணி நேரம் 11 மணியா அவங்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் நம்ம பழைய ராகா. இல்லை இப்போ இது வந்து புது லாரா. பழைய லாரா 2Dயில் இருக்கும், இது 3Dயில் இருக்குது. இது வந்து ரீமாஸ்டர் பண்ணதுனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்காது. பொதுவாக லாரா ஒரு ஆட்காலி சிஸ்டம், ஆனால் இதில் என்னன்னு தெரியல, கடல்லே தோத்துறானுங்க முதல்ல. சிரிக்க கூடாதுங்க. போயிடுச்சு. நானும் உட்காந்து உட்காந்துக்கிறேன். என்ன கட்டணும் காப்பாற்றிட்டாங்க. லாரா பேராஷூட்ல குடிக்கிறா. ஓ, ஷிப்ல இருக்காளா? இப்போ வானத்தில் போயிருந்தது எல்லாரும். ரைட். லாரா ஓகே. சோழி முடிஞ்சு விட்டானா இல்லை இதுவாக விட்டுச்சா? பிடிக்கவே இல்லை. எங்கே பிடிச்சிருந்தானே அப்புறம் பார்த்தா ஃப்ளைட்டில் பிடிக்கல. இப்போ பிடிக்கல. கை புத்தா நான் இருக்குமா? எதுக்கு போட்டில் வந்து இப்போ இங்கே கவுண்டர் எடுக்கிறதுக்கு? சொன்னீங்க ஏங்க நான் எதுவும் பண்ணல. ஏதாவது ஆகிட்டு இருக்கேன். எதுவும் பண்ணல. ஆமாம் எழுப்பு வாங்கிக்க. நாங்கள் லாரா கிராஃப்ட். இது ஒரு நிமிஷம் இருங்க சார், இது வச்சுருப்போம். இது என்னது? சப்டைட்டில். சப்டைட்டில் இல்லாமல் கஷ்டமாகுது எனக்கு. யாருமே ஒன்றும் புரியாது. சப்டைட்டில் இங்கே வச்சுருப்போம். ஓகே மக்களே, எங்களுக்கே கேம் பற்றி தெரியாது, அதனால் ஏதாவது ஏறணுமா தான் மன்னிச்சுக்க. போங்க ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்க. ரெஸ்யூம் என்ன இருக்கு? வாட்டர் ட்ரிப்ஸு வேற க்ரோன்ஸா? சப்டைட்டில் எதுக்கு போட்டேன்? அது என்ன தெரியுதா? மழை பெய்யறதுக்குலாம் சப்டைட்டில் போகிறாங்கப்பா. அதான் வாட்டர் ட்ரிப்ஸு, லாரா ஸ்க்ரீமு, அப்புறம் ரொம்ப ஆர்த்திங், மெழுகுவத்தி எரிஞ்சிங், கேண்டில். அதெல்லாம் கேண்டில் ஃபயரிங்கா? தேனி கூடிங், கிறிஸ்டல் டைனமிக்ஸ் இன்ட்ரோவா? ஒரு அடி தானே விட்டான். இதுக்கே மூஞ்சி ஃபுல்லாக காய்ச்சிட்டு போய் கிடக்குது. ஒரு அடி தான் பார்க்க. ஓ இல்லை தலையில் தொங்க கொடுத்து வச்சுட்டுக்கிறாங்க. அதான் போய் கிடக்குது. என்ன லாராக்கு வந்து சொல்கிறேன். என்ன இது எப்படி பார்த்துருந்தா? ஏங்க நம்ம விளையாடுங்க. இது பாருங்க. ஹெல்ப். நிறைய பேர் தூங்குறாங்க.
ஒரு அங்கே நின்று தானுங்க அவனுங்களா இருப்பான். இந்த பக்கத்தில் தான் மகரானுங்க கால்படாத. என்னங்க ஊஞ்சல் ஆடுறீங்க? நீங்கள் தான் விளையாடுனீங்க, நான் அவனை ஆட்டி முடிச்சேன். இப்போ ஒரு அதுமாதிரி நீங்கள் நேரம் பார்த்து கீழே வந்துடுங்க. இந்த பக்கம் போக பாருங்க. நான் போகணுமா? நான் வரேன் உள்ளப்ப. ஏங்க அந்த சைட் போக மாட்டாங்க அவன். ஆனால் இப்படி கொடுங்க நல்லா போதுங்களா? ஓகே போதுங்களா? கண்டுபிடிச்சிட்டோம்ல. இல்லை டீ குடிச்சா அம்மா போயிடலாம் வலிக்காது. அப்போ டீ ஐயோ பத்து கேஜி லாரா என்னது இது? இது சுரு போது வா சைடு மட்டும் குத்து என்ன கம்பி குத்துறேன் வலிக்காம என்ன பண்ண அதை அழுத்தணும்ப்பா பாக்ஸு விட்டுட்டு கொடுங்க. நான் வேகமாக தான் கொடுக்குறேன். இப்போ எப்படி கத்தி நாளைக்கு தான் எடுக்கணும். அந்த மாதிரி குத்தா பா ஒரு குத்து இவ்வளோ கத்து சரி போங்க. எங்கே போனோம்? பிளர்ராக இருக்கு. ஏன் பின்ன அவன் கண்ணுக்கா? அவன் கண்ணு பிளர் இருக்குமா? பின்ன எப்படி கம்பி இடுப்பில் குத்துறேன். ஏய் நான் குத்திட்டேன் வாங்க. யாரும் அவங்க ஃப்ரெண்டு போலங்க நெத்தியில் எழுதி வச்சுக்கிறாங்க. இது என்ன இடம்? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யூ ஆர் லிவிங் ஆர் டெடிங்? இல்லை இப்போ பதில் சொல்லு, இருக்கியா இல்லையா? போயிடுச்சு போல. போயிட்டாங்க. எவ்வளோ நேரம் அங்கே வெடி பார்த்து இப்போ கவுண்ட் பண்ணாரம் போல உங்களுக்கு தான் போட்டுறாங்க. ஃபம்பிளிங் எக்கோஸ்கி என்ன பண்ணோம்? இருட்டாங்க. ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ராப்பிட் பிரைட் கிளாத் கண்டிப்பாக எரி வைக்கணுன்றாங்கல்ல. அங்கே போங்க. விட்டுட்டு வந்துட்டோமா? ஏதோ என்ன இது எடுத்துக்கணுமா அப்போ? ஆமாம் அதான் கேட்குது பாருங்க. அப்படி தெரிஞ்சு அங்கே விட்டு போனீங்க. அங்கே போனதுனால தானே த்ரோ இல்லை அது டார்ச் நியூ கியர். அப்படின்னா அங்கே போயிட்டு டார்ச் அடிக்கணுமாமா? அங்கே இது கையில் வச்சுருந்த டார்ச்சா? இது பற்ற வைக்க சொல்கிறாங்களோ? தெருப்பு பஞ்சம் விட்டு விட்டு அழுத்தக்கூடாதா? ஹோல்டுங்க. ஏங்க அங்கே சைடில் குத்துக்கிற மாதிரி ஹோல்டு. ஓகே பின்னாடி வந்து இப்படி இருக்கிறா இவ. என்ன பண்ணுறேன்? மேக்கப் போட்டே பழக்கம் ஆயிடுச்சு. பார்த்து ஒரிஜினல் கொஞ்சம் பார்த்து செய்யல. என்ன பண்ணுறேன்? தண்ணியில் நெஞ்சிடாதா இது? இப்போ போனால் நெஞ்சிடும். எங்கே போகணும் இப்போ? அது சந்துக்குது போல பேர் சந்து இல்லை. போகிறான் அவ்வளோதான். டப்பா டப்பா இல்லை எல்லோ ஒன்று இது போட்டுருக்கு. எல்லோண்ணா டப்பானா பாக்ஸா? நல்ல வேலை. எல்லோன்னு கொடுக்க சொன்னாங்களே கொடுங்க. என்னாச்சு? சவுண்ட் வந்துச்சு கேட்கல. ஏங்க இது எதோ வேறு எதுங்க மேலே சுற்றி பாருங்க. இந்த சர்வேல் இன்ஸ்டிங்ஸ் மேலேங்க இதுங்க ஆச்சுங்க. இங்கே மேலே போகணும் போல். இந்த ஒரு நிமிஷம் எல்லோன்னு கொடுங்களேன். பிளாக் கலர் ஆகுதுங்க. இது பாருங்க வழி காட்டுதுங்க. சர்வேல் இன்ஸ்டிங்ஸ் இங்கே இது இப்போ அப்போ இதை பற்ற வைக்கணும் போலங்க. இதை பற்ற வச்சா அதை வெடித்து வழி வரும் போலங்க. அப்படியா? அப்படியாவா? வைங்க. அந்த பட்டாசு வைக்கிறீங்க தீபாவளியை வச்சு தான் வாங்கல. வெடிக்க போகுது வாங்க. என்ன வெடிக்கும் என்ன அது? என்ன அவ்வளோதான். இங்கே அங்கே வாங்கிட்டாங்க. தீபாவளி பட்டாசு வச்சு வாங்கி பக்கத்தில் வச்சுருக்கீங்க சார். அது மேலே போகணுமா? மயிரும் முடியல போல. இழிஞ்சு முடியும் மேலே நம்ம என்ன பண்ணோம்? சரி ஒரு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இது வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். யார் அவன்? வில்லனா? ஓனர் வில்லனுக்கு தம்பியா? வில்லனுக்கு மச்சான். ஒன்னோட தங்கச்சி தம்பியா? ஏங்க என்ன பாட்டுங்க. அவள்தான் விட்டுங்க. அப்பா இது என்னமோ போட்டு ஐத்துறீங்களே. என்னங்க ஆசினி நீங்கள் போங்க. கம்பேக்
அவன் திருப்பி கூப்பிட்றான் போக வேண்டி ஓ, தரேன் ஏன் திருப்பி முன்னாடி வாங்க பார்த்துக்கலாம் செலக்ட் ஊத்துறானே அவன் தான். இது தண்ணி இல்லை எண்ணெய் மாதிரி இருக்குது என்னமோ எண்ணெய் மாதிரி இருக்கு படம். துபாய் பெட்ரோல் கடை மீ ஸ்டேடியம் அந்த டைம் வந்து கிராஃபிக்ஸ்க்கு அவ்வளோதாங்க பணம் வைப்பாங்க. எப்போ 2013 நினைக்கிறேன், 13 14 இல்லை. இப்போ வந்து டூம் ரைடர் பார்க்குறீங்கன்னா கிராஃபிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃபைனவே அவுட்டு. நான் இப்போ தண்ணியில் போனால் அது அணைஞ்சிரும் தானே, ஆனால் போய் தான் ஆகணும்ல. ஓ என்னடா இப்போ எங்கேயோ மேலே போகணும் எல்வன். இது பற்ற வைக்கணும் தானே. நம்ம அது பற்ற வைக்கணும். நெருப்பு இல்லையா? எப்படி பற்ற வைப்பீங்க? இதோ அங்கே இருக்கே நெருப்பு தண்ணிக்கு அந்த பக்கம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு விட்டு தண்ணியே சரி நான் சொல்லணும் உண்டேன். போய் இங்கேருந்து அங்கே இருக்குங்க. இங்கே எடுத்துருவாங்க. எப்படிங்க வருவீங்க? பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்கும் பார்ப்போம். சரி சரி வாட்டர் ப்ரூஃப் டார்ச் வாங்க. இது மேலே ஏற்றா ஏறும் தலையில் போட்டு போகுது. மேலே ஜம்ப் பண்ணுங்க. எக்ஸாமின் பண்ணுங்க. எவ்வளோ நடத்துங்க அதுக்குண்ணா இதெல்லாம் வருது பாரு. இதுதான் நெருப்பு நெருப்பு வச்சுங்க. அந்த தண்ணியில் ஐந்து போய்க்குங்க. அது என்னமோ பண்ணுறது. அது மேலே என்னமோ கட் கிட் பண்ணுமோ போல. கட்டிக்க வாங்க போறீங்க. சரி பண்ணு. எல்லோ நிலத்து எதோ பண்ண சொன்னாங்களே. எல்லோ நிலத்துங்க இது சோளை கட்டு போமே ஊற்றி விடுங்க. அதை கடைசி வரையும் எல்லோ நிலத்த மாட்டீங்க. இல்லை எல்லோன்னு எதுவும் தெரியலையா? இங்கே காட்ட நிலத்துங்க. இதுதான் பிளிங்க் பண்ணி காட்டுது. இது நான் ஒரு பக்கம் சைடு வாங்கினீங்க. இது என்ன அதுக்கு பிரச்சனை? அடிபட்டுடுச்சு. நான் அதை அந்த லிஃப்ட்டை சொன்னாங்க. அதுதான் கயிறு கீரை அடிபட்டுச்சு போல. மாட்டி சமாளிக்கிறாங்க. கயிறு அறந்துட்டு இருக்கோம். இதோ இங்க என்னமோ பண்ண சொல்லு. பண்ணிட்டா எதுங்க அது தள்ளி விடுறதுங்க. ஏன் போக மாட்டேங்குதா? என்ன போத திருப்பி ஏன் வருதா? அது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம திருப்பி வந்து நான் என்ன இப்போ எப்படி நான் அந்த சைடு போகிறேன்? சரி நாங்கள் அந்த லிஃப்ட் அந்த லிஃப்ட்டு அது சைடு வாங்க தோங்குது. பசங்க அந்த லிஃப்ட்டில் எகுருங்க. அந்த லிஃப்ட்லையா? எகுருங்க. எகிற முடியுமா? எகுருத்துங்க பட்டுங்க எக்ஸு சொல்லி தராங்களா? இல்லையே, நான் சும்மா எக்ஸல். சரி அப்போ எகுருங்க. திருப்பி ஏறணும் அவ்வளோதான். எங்க தோணு இதுங்க. தோணு கொளுத்தி விடுங்க. தோணு இருக்கு பாருங்க. அதனால தான் சைடு வாங்கி நின்று ஒன்று மட்டும் கொளுத்து நீங்கள் போல. இப்போ இது நேரம் வாங்கிக்கோ. என்னங்க இப்போதான் ஜெப் பண்ணுமோ? ஓ இப்போ ஒரு டவுட்டுங்க எனக்கு. பார்த்தீங்களா இப்போ போய் அந்த லிஃப்டில் ஏறுங்க. பைப் போயிடுச்சு. அது பைப்பு போயிடுச்சா? ஹைட் போனால் தூங்கிக்கலாம். ஏறுங்க. இப்போ நான் எப்படி ஜம்ப் பண்ணுறேன்? எதிரில் லாரா கிராஃப்டால் முடியாது ஜம்பா. நெவர். இப்போ நான் அதை போய் இது பண்ணும். புரிஞ்சாச்சு. இறங்கிட்டா வேற என்ன இங்கேருந்து ஊதி விடுறாங்க. அதே வேலையாக போச்சுங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க இந்த பட்டன் ஏங்க அழுத்துறீங்க? நான் அழுத்துறது முதல்ல அங்கே நீ தீய வைங்க அந்த டப்பாவில். எந்த டப்பாலா? அந்த டப்பா அங்கே சேருத டப்பா அதை தீ வைங்க ஃபஸ்ட்டு. அப்போ வெறும் டப்பா மட்டும் அழைச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உள்ளே வச்சு தள்ள முடியாது. அப்போ புரியலை. சும்மா ஓன்னு மட்டும். இப்போ இதை நெருப்பு வச்சு அதில் தள்ளலாம். அந்த தண்ணியில் படாமல் நெருப்பு போயிடும்ல. நம்ம அங்கே நிற்கும் போது மண்டியில் ஒன்று டொங்கு டொங்குன்னு போட்டுச்சு. புரியுதுல்ல? ஏங்க கீழே இறங்கணுமா? கீழே இறங்கிட்டு அந்த இடத்துல சேர பொருளுக்கெல்லாம் நெருப்பு வைங்க. இந்த இடத்துல பொருள் கடைசியில் நெருப்பு வைங்க. வாங்க கீழே இறங்கலாம்ல? இறங்கலாம். நாங்கள் கொடுத்துங்க எல்லாத்தையும் கொடுத்து விடுங்க.
எல்லாத்தையும் போட்டுங்க. விடுங்க ஒன்று பத்திரம் எல்லாம் பற்றிக்கும். பற்றிக்குமா? ஆமா, இப்போ மேலே போட்டா பற்றிக்கிச்சா பாருங்க. இருங்க நான் சும்மா சொன்னேன் பாருங்க. ஓகே ஓகே. பற்றிக்கிச்சு. இப்போ எகிருங்க அந்த லிஃப்ட்டில். லிஃப்ட்டில் இறக்கணுமா இல்லை? லிஃப்ட்டில் எகிருங்க. தெரியும் சொன்னால் கேளுங்க எகிருங்க. இப்போ என்ன ஆகும்னா அப்படியே போதா? ஆமாம். அப்படியே போய் ஒன்று விடுமா? அடே அடே அப்பா முழுங்க வந்துச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ அதை தள்ளி விடுங்க. இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சு சொல்லுங்க. இப்போ அந்த டப்பாக்குள்ள அது போய் விழுமா? நெருப்பு அந்த சைடு போய் விழுகுமா? அப்போ நெருப்பு பற்றிக்கும் அந்த சைடு. இதுவே இப்போ நான் கண்டுபிடிக்கும். இருந்தாலும் ஆண்கள் அளவுக்கு இது அழுத்துனா போகுது போல. அதே ஆயிட்டு இது பண்ணி வேற என்ன பண்ணுறாங்க? வேற ஏதாவது எங்க போங்க போங்க போங்க. என்ன பண்ணணும்? அதான் போக சொல்கிறாங்க ஓடுங்க. எங்கே போகணும்? ஏதோ காட்டுது வெளியே வெளியா ஏங்க ஏதோ காட்டுதுங்க போங்க. மூணு முன்னாடி வெளியுது. ஓகே இந்த பாரு நான் எதுவுமே அழுத்தல. ஏன் சர்க்கே சொல்லுங்க. எங்கே சறுக்க முடியும்? அதான் சறுக்குங்க. ஆடாக்கிறப்ப கஜினி ஆயிரம் போகிறாங்க. நான் யாரு தொகை இருங்க நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. எங்க முடியாது. ஓடுங்க ஓடுங்க எதிர்க்கு என்ன நேரம் பண்றான். அதேதான் ஹெல்ப்பியா ஹெல்ப் பண்றான். நம்பர் பண்ணிட்டான் ஹெல்ப் பண்ணிட்டான். மோச்சம் அடையாளத்துக்கு பண்ணி விட்டான். சென்று வா கேள்வி. இப்போ திருப்பி இல்லை கேம் முடிஞ்சு இன்னும் அதை பிடிச்சி டிங்கிலாம் பண்ண நெஞ்சு பாடங்களை தூக்கி போட்டாங்க. கட்ட பண்ண ஐயோ ட்ரையாங்கிள் கரெக்டாக அந்த ரவுண்டில் வரும்போது ட்ரையாங்கிள் ஒரு பட்டன் வச்சுல அதை கொடுக்கணும். இப்போ இல்லை அப்போ ஓகே இதான் ட்ரையாங்கிள்னு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து வச்சுப்பா. நல்லா தானே போய் ஏன் மாறி விட்டான் பின்னாடி. கமான் போய் கம்பெனி கொடுங்க. அவ்வளோதாங்க. உண்மையாலே ஹெல்ப் பண்ண வரானா இல்லை என்ன பண்ணுறாங்க? அதான் மோச்சம் மடைய ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணுறது எதுக்கு நெஞ்சில் கத்தி விட்டு போடாயணும். பார்த்தீங்களா லாராவா? இதுவே நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருக்கீங்க? நேரம் காட்ட சொல்ல நேரம் காட்ட சொல்லுவா. நேரம் காட்டுங்களப்பா. ஓடு வெளிச்சம் வந்து ஒளி வந்துட்டு ஒளி என்ன பண்ணுவாங்க? முடிச்சு கட்சிங்க. எப்படி வாங்கிக்கிறோம். அது எது வாங்குறாங்க? அவ்வளோ வந்து இந்த வாட்ச் ஒன்றும் ஆகலையாப்பா. பிளாஸ்டிக் வாட்ச் திறமையான வாட்ச். எந்த வாட்ச் கம்பெனியா? அப்பாடி ஏரோப்ளேனா? அதான் நான் போட்டு இங்கே வந்து கிடக்குன்னு பார்க்குறேன். ஏரோப்ளேன்லாம் வந்து கிடக்குது. ஓ கப்பல் பா, எவ்வளோ கப்பலுப்பா. இப்போ ஏன் இங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுமா எல்லா கப்பலுக்கும்? ஆமாம் 13வது பண்டை விளைவு அப்படிதான் ஆகும். டூம் ரைடர் முடிஞ்சு. ஓகே இதுக்கப்புறம் லாரா என்ன பண்ண போகிறாங்க அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சினா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து சேனல் அப்போ ரீச் ஆக முடியும். நம்ம HML Vlogs பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நானும் சொன்னேன். வேறு ஏதாவது புதுசாக சொல்லணும் பார்த்தா அதே தொட்டி நானும் என் பங்குக்கு சொல்லணும்ல. அடுத்த வீடியோவில் அடுத்த கேமில் சந்திக்கலாம். பாய்.